இங்க பாண்டியனுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு மீனாவோட அப்பாவை பார்த்துட்டு வராங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்த உடனே, இந்த மாரி வீட்ல இருக்க எல்லார்ட்டயுமே மீனாவோட அப்பா பரவால்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் கோமதி இருந்துகிட்டு, மீனா எப்படி இருக்கா அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மீனாவும் அவங்க அம்மாவும் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்களுமே அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இங்க கதிருமே அங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அதனால நைட்டு ஃபுல்லா அவன் அங்க தான் தங்குவான் போல இருக்கு. அவனும் பேசிட்டு இருந்தான் செந்தில்ட்ட அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது கேட்டோன ராஜியுமே அப்படியா மாமா, சரி மாமா, ஆனா அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாண்டியன் கொஞ்சம் கோபத்தோட, அவன் எப்பவுமே எதையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டான், அவன் எப்பவுமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அடுத்தபடியா எங்க பக்கத்துல உட்காந்துருக்க அரசியை பார்த்துட்டு, ஏம்மா இன்னைக்கு தான் கோயிலுக்கு போனியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப அங்க அரசிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, இங்க குமரவேல கோயில்ல தானே மீட் பண்ணோம், யாரோ சொல்லிட்டுப்பாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியலன்ட்டு அவங்களும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து அரசியுமே அந்த விஷயத்த வெளியில காட்டிக்காம, இல்லப்பா நான்லாம் கோயிலுக்கு போலியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பாண்டியனுமே கோயிலுக்கு போலையாமா, சரி சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒருத்தர் சொன்னாப்ல, உங்க பொண்ணு ஒரு பையன் கூட நின்று கோயில்ல பேசிட்டு இருக்குன்னாங்க, அதனாலதாம்மா அந்த ஆளுக்கு சரியா வந்து பார்க்க தெரியாம வேற யாரையோ பார்த்துட்டு நீதான் சொல்லி என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாண்டியன் பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட கோமதிக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுமே இந்த பக்கம் என்னடி இது, யாரு அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா மறுபடியும் அரசி இருந்துகிட்டு, இங்க பாருமா, யார்கிட்டையும் நான் பேசவே இல்லையம்மா, நான் கோயிலுக்கே போவே இல்லை, அப்புறம் எப்படி நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா பாண்டியனுக்கு புரிஞ்சிருது. உடனே சரி சரி விடுமா விடுமா, அவன் தெரியாம சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஊர் ஃபுல்லா வந்து நம்ம பேரை பரப்புறதுக்குன்னே வந்து தேவையில்லாத வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க, சரி விடுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அரசியை கொஞ்சம் காம் பண்ணிட்டு, சரி பாண்டியனுமே அரசியை பார்த்து, நீ படிமா, அதுக்கப்புறம் அப்புறம் மத்தெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க அரசியை தன்னோட ரூமுக்கு படிக்க அமைச்சிடுறாங்க. அதே நேரத்துல இங்க கோமதிக்கு அரசி பண்ண விஷயத்தும் சுத்தமா வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா அரசி போய் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாவே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களுமே அரசி ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு, இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நீ போய் சொல்றியா உண்மை சொல்றியான்னு எனக்கு நல்லா தெளிவா தெரியும், நீ இப்ப போய் தான் சொல்லிட்டு வந்த அப்பா கிட்ட, எதுக்காக போய் சொன்ன, யார் அந்த பையன், யாரை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் அரசிக்குமே என்ன சொல்றதுனே தெரியல. என்னடா இது, நம்ம அம்மா அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களையுமே வந்து மிரட்டுற மாதிரி கோமதி, ஒழுங்கா சொல்றியா இல்ல உனக்கு என்ன போடணுமோ அதை போட்டாதான் நீ சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கைவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு அரசி பயந்து போயிட்டு, அம்மா அம்மா நீ அடிக்காதம்மா, நான் சொல்லிடுறேன், வேற யாரும் இல்லம்மா, அது உங்க அண்ணன் பையன் குமரவேல் தாம்மா, அவன் தான் என்ன மீட் பண்ணி அப்பப்போ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லி விட்டுறாங்க. இது கேட்டோன்னு எங்க கோமதிக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. எவ்வளவு தைரியம் இருக்கணும், ரெண்டு வீட்டுக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவன் பேசினான்னு நீ கோயில்ல போய் நின்று பேசிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட, இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்க கோமதிக்கு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அரசியுமே, இங்க பாருமா, நான் வாண்டடாலாம் போய் பேசலாமா, அவர் தான் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, 2 3 டைம் என்கிட்ட வந்து பேச வந்தாங்க, நான் விலகி விலகி போயிட்டேன், இப்போ மறுபடியுமே வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்க அரசியும் சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் கோமதியுமே இந்த விஷயத்த சாதாரணமா விடக்கூடாது, இதை முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டா அவங்களுமே இந்த விஷயத்தை பற்றி பாண்டியன்ட்ட கொஞ்சமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ரொம்ப கோவப்படக்கூடாது, இந்த விஷயத்துல நம்ம எப்படியாவது பொண்ணு சைடு நம்ம கொஞ்சம் ஆதரவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க கோமதியுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க பாண்டியன்ட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாண்டியனுக்கு சுத்தமா பொறுமையே கிடையாது. ரொம்பவுமே கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும், எவ்வளவு தைரியம் இருக்கணும், அவனுங்க ஏன் பொண்ணை டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்களா, அவனுங்களுக்கெல்லாம் சும்மா விடக்கூடாது, அவனுங்களை பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் வந்து முத்துவேலை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப முத்துவேலும் குமாரவேலும் வெளியில நின்று ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருக்கணும், என் பொண்ணையும் நீ டார்கெட் பண்ணி என் பொண்ணை மறுபடியும் வந்து உங்க வீட்டுக்கு இழுத்து என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களோட திட்டம் நடக்காது, இதான் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும், இன்னொரு டைம் என் பொண்ணு பின்னாடி உன்னை சுத்துறதை பார்த்தேன், உன்னை கொன்னேடுவேன் அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனுமே டேரக்டா இங்க குமார மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா குமாருமே, இல்ல மாமா நான்லாம் அப்படி எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனுமே, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியும்டா, நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நீ எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயமா எனக்கு தெரியும், ஏன்னா உங்களை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, எவ்வளவு மோசமான கேடு கட்டவனுங்கட்டு எனக்கு தெரியும், இதான் லாஸ்டா இருக்கும்டா, இதுக்கு மேல என் பொண்ணு பின்னாடி சுத்துறதை பார்த்தேன், உன்னை கையை காலெல்லாம் அறிஞ்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரொம்பவுமே கோபத்தோட இவருமே திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க குமாருமே, பா என்னப்பா இது இப்படி ஆயிப்போச்சு, ஒருவேளை இந்த விஷயம் எப்படிப்பா தெரிய வந்திருக்கும், நமக்கு தெரியாதவன் எவனாவது இல்ல நமக்கு வேண்டாதவன் எவனாவது இந்த மாதிரி வந்து பாண்டியன் வீட்டுல போய் சொல்லியிருப்பானா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முத்துவேலுமே, நீ கவலைப்படாதப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை வச்சுதான் இங்க பாண்டியன் வீட்டுல இந்த விஷயத்தை தெரிய வச்சேன், ஏன்னா அவனுக்கு தெரியணும், அவன் பொண்ணு அவன் வீட்டை விட்டு வரப்போறத அவனுக்கு தெரிஞ்சேதான் வரணும், அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவேல் பயங்கர வெள்ளத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா இந்த விஷயம் எல்லாமே முத்துவேலோட பிளான் தான். அப்பதான் கண்டிப்பா அரசிய நம்ம பையனை கல்யாணம் பண்ண வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவரும் திட்டம் போட்டு தான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்காரு. இந்த
இந்த விஷயத்தான் தெரிஞ்சவங்க தான் குமாரவுமே, ஏன்பா இது இப்படி எதுக்குப்பா பண்ணிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் டீப்பா போனதுக்கு அப்புறம் பண்ணனா பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி அவருமே பேசுறாரு. ஆனா முத்துவேலுமே, அப்படிலாம் கிடையாதுடா, நான் செஞ்சதுதான் சரி, நீ வேணா பாரு, இதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு இன்னுமே உன் மேல விருப்பம் வரும் அப்படின்ற மாதிரி அவருமே பயங்கர ட்ரிக்ஸை போடுறாரு.